ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆள் மனசை பயன்படுத்தி பணத்தை ஈர்க்கும் சில வழிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பணம் பிடிக்காதவங்க யாருமே இல்லை. எல்லாத்துக்கும் பணம்ங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்த்தா நம்ம இந்த பணத்தை நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். தவறான விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தினா பணம் நம்ம கையில் இருக்காது. அப்போ தான் நம்ம பணம் நம்மக்கிட்டேயே ஃப்ரெண்டாக இருக்கும். பணம்ங்கிறது கடல் அலை போல். அதாவது எப்படி கடல் அலை திருப்பி வந்துட்டு போகுது. நம்ம ஏதாவது ஒரு வழியில் செலவழிச்சிட்டோம்னா ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பணம் வந்தே சேரும். கரெக்டு தானே? அப்போ நம்ம தூங்குறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தூங்குறதுக்கு முன்னால் என்ன செய்யணும், இரவு நல்லா ஆள் மனதில் நம்ம நினச்சிக்கிட்டு உறுதியாக நினச்சிக்கிட்டு இந்த பணம் என்னோடத பணம் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்க மட்டும் கூடாது. ரொம்ப ஆள் மனதில் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரொம்ப ஆழமாக டீப்பாக நினச்சிக்கிட்டு படுக்கணும். அதாவது நீங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். அதாவது நான் ஏற்கனவே ஒரு நபர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, அந்த நபர் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதை கற்பனையில் எப்படி நினச்சி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் பணம் நம்மகிட்ட நிறையா இருக்குது. நம்ம கார் வாங்குவோம், நம்ம வீடு வாங்குவோம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் நீங்கள் கொண்டு போகணும். அது கனவாக நீங்கள் அதை கொண்டு போகக்கூடாது. கற்பனையாகவே நீங்கள் கண்ணை சொல்லுவாங்கள்ல, இது பகல் கனவு காண்றியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் விசுவலேஷன். அதாவது கற்பனை மாதிரி நீங்கள் கொண்டு போகணும். அதாவது பணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, நம்ம வீடு பணம் நம்ம வச்சுருந்தா வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நகை வாங்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனை திறனிலே நீங்கள் கொண்டு போகணும். இரவு தூங்கும்போது கற்பனையாகவே நீங்கள் கொண்டு போகணும். விசுவலேஷனை பண்ணும்போது நீங்கள் செல்வ நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனை சந்திச்சிங்கனாலும் அவங்க நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பொறாமப்படக்கூடாது. அதாவது இதுவுமே நீங்கள் ஒரு அறிகுறியாக நீங்கள் ஒரு சைனாக நீங்கள் எடுத்துக்கிறணும். அவங்கள மாதிரி நானும் சம்பாதிப்பேன், அவங்கள மாதிரி நானும் செழிப்பாக இருப்பேன், அவங்களோட ஒரு படி நான் மேலே சம்பாரித்து நான் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி அப்படி தான் நீங்கள் விசுவலேஷன் பண்ணணுமே தவிர நீங்கள் அவங்கள பற்றி நீங்கள் பொறாமப்படக்கூடாது. அப்படி நீங்கள் பொறாமப்பட்டீங்கன்னா உங்களுடைய விசுவலேஷன் பலிக்காது. மூணாவது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸ். அதாவது பாசிட்டிவாகவே நீங்கள் திங்க் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் நான் எல்லா வீடியோஸில் சொல்கிற மாதிரி தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு கட்டத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அதாவது நம்ம நெகட்டிவ் தாட் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே நெகட்டிவாகவே முடிஞ்சிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்காது. அதாவது நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நடந்ததை நான் சொல்கிறேன். அப்போ எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரீசெண்டாக என் தம்பி சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. அவர் ஒரு இன்டீரியர்ஸ் ஒர்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகலை, நான் வேலையை விட்டு நிற்க போகிறேன் அம்மன். ஆனால் இது என்ன ஆகும் தெரியுமா, ஒரு கட்டத்தில் அவங்களே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் என்ன, இல்லை நீ வர வேணாம், நான் வேறு ஆளை சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது நடக்கும், கண்டிப்பாக நடக்காதுன்னு இல்லை, இது கண்டிப்பாக நடக்கும். நமக்கு எந்த ஒரு வேலையை நம்ம பிடிக்கலை அப்படின்னு பிடிச்சி நம்ம போயிருப்போம், அந்த வேலையை நம்ம பிடிக்கலைன்னு சொல்கிறோமோ அதை ஒரு கட்டத்தில் யூனிவர்ஸ் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் எது நம்ம ஒய்யாமல் வேண்டாம் இந்த ஒர்க்கு வேணாம்னு சொல்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஏற்றுக்கிட்டு எல்லா யூனிவர்ஸும் சேர்த்து அது நடத்தி வச்சிடும். இப்போ இதுக்கு தான் சொல்கிறது, நம்ம பாசிட்டிவாகவே நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இந்த வீடியோஸில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நெகட்டிவ் தாட்டை ஃபுல்லாக அழிச்சிட்டு பாசிட்டிவ் வைப்ஸை மட்டும் நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கனாலே அதை மட்டும் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதை மட்டும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்தீங்கனாலே நம்மளோட எல்லா யூனிவர்ஸும் சேர்ந்து அதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க. நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ, ஒரு மணி ஏர்ன் பண்ணுறா இருந்தாலும் கூட நீங்கள் அதை விசுவலேஷன் பண்ணியோ இல்லை அதை நெகட்டிவ் வைப்ஸை தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவ் வைப்ஸை பண்ணியோ சப்கான்ஷியஸ் மைண்டை பயன்படுத்தியோ நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய், டேக் கேர். இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.